நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்ததான அந்த கோர சம்பவம் அநேகருடைய உள்ளத்தை உடைந்து போக பண்ணி இருக்கிறது இல்லையா? அதிலும் மரித்தவர்கள் ஒரு சிலர் விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட போது இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. மரணம் எப்பொழுதுமே ஒரு பட்டயம்தான். அது அதிகமான வேதனையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் இப்படிப்பட்டதான மரணங்கள் கொடுமையான மரணங்களாக கருதப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த கொடுமையான மரணங்களுக்கு காரணம் மெத்தனால் என்கிறதான ஒரு கெமிக்கல் இந்த கள்ள சாராயத்தில் கலக்கப்பட்டிருப்பது தான் அப்படின்னு ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறத பார்க்கிறோம். மெத்தனால் என்பது உயிரை குடிக்கக்கூடிய ஒரு பொல்லாத ரசாயன பொருளாக இருக்கிறது. எ கெமிக்கல் விச் கில்ஸ் மென் இல்லையா? அதே போலத்தான் இந்த மெத்தனாலை விட கொடுமையானது தான் பாவம், சின். பாவத்தை குறித்து ரொம்ப சாதாரணமா நம்மில அநேகர் எடுத்துக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கூட, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட அதை குறித்து அதிகமாக கவலைப்படுவதில்லை இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல. ஆனால் அது கொலை செய்யும், அது ஆத்துமாவை கொன்று போடும், சரீரத்தை கொன்று போடும் என்கிற உண்மை எப்பொழுதும் மாறாதது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த 1 நிருபத்துல 5 அதிகாரம் 24 ஒரு காரியத்தை எழுதுறாரு. அது ரொம்ப படிப்பதற்கு ஆழமாகவும் நம்முடைய இருதயத்தை அசைக்கக்கூடியதாகவும் இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு சிலருடைய பாவம் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுதான். தேவன் பாவத்தை நிமித்தம் அந்த மனிதனை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாகவே அந்த பாவமே அந்த மனிதனை கொன்று விடுகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு யோவான் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய ஒரு சில உபதேசங்கள் இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஆழமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பின்பும், தேவனை ருசித்த பின்பும், அவருடைய மீட்பை ருசித்த பின்பும் பாவம் செய்கிறவங்களை குறித்து அவர் எழுதுறாரு. அந்த 1 யோவான் 5 அதிகாரம் குறிப்பா அந்த 16-17 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சகோதர சகோதரிகள்னா மீட்கப்பட்டவங்க, கர்த்தரை அறிந்து கொண்டவங்க, அவங்கள ஒரு சிலர் கொடுமையான பாவங்களை செய்யும் பொழுது அதற்காக நீங்க ஜெபிக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கிறது நண்பர்களே. மெத்தனாலை போல அது சில சமயங்களை இம்மீடியட்டா நம்மை கொன்றுவிடும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்ப இந்த மெத்தனாலுக்கு ஈக்குவலா இத்தனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் போதைப் பொருட்களில் கலக்கப்படுகிறதா. ஆனா அது ரெகக்னைஸ்டு ஆலைகள்ல, மது ஆலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அரசாங்க லைசன்ஸ் கொடுத்திருக்கிற மது ஆலைகள்ல ஈத்தனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இந்த மதுபானங்களில் கலக்கப்படுகிறதா. அது என்ன செய்தான்? ஒரே நாள்ல உயிரை குடிப்பதில்லை, ஆனால் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா மனுஷருடைய உயிரை குடிக்கிறது. யாரெல்லாம் இந்த மதுபானத்தை தொடர்ந்து குடிக்கிறாங்களோ, தொடர்ந்து அதை பருகி அதுல இன்பம் காண்றாங்களோ, அவங்க உயிரை அது மெல்ல 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 குடிக்கிறதா. ஒரே நாள்ல மரணம் வருவதில்லை, ஆனால் தொடர்ந்து அதுல நிலைத்து இருக்கும் பொழுது அது மரணத்தை ஒரு நாள் கொண்டு வருகிறது. இந்த எத்தனால் குறித்து நான் தியானம் பண்ணும்பொழுது என் நினைவுக்கு வந்ததெல்லாம் பொல்லாத உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், ஃபால்ஸ் டீச்சிங் இன் கிறிஸ்டியானிட்டி, தவறான உபதேசங்கள், பொய் போதகங்கள். அருமையான அண்ணன் ஆர் ஸ்டான்லி அழகாக சொல்லுவார், இந்த பொய் போதகம் என்பது முழுசும் பொய்யா இருக்காது. முழுசும் பொய்யா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது நம்மளை கொன்னுடுவோன்னு கண்டுபிடிச்சிடலாம், மெத்தனாலா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது எத்தனால் 99% அதுல உண்மை இருக்கும், ஒரே 1% பொய் இருக்கும். ஆனால் அந்த பொய் நம்மை அழித்து விடும்.
நம்மை கொன்றுவிடும். பவுல் இதை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அழகா ஒரு காரியத்தை சொல்வார். இப்படிப்பட்ட உபதேசங்கள் அரிப்பிளவை போல படருமா. அரிப்பிளவைனா கேன்சர். பொய்யான உபதேசங்கள், சபைக்குள்ள இருக்கக்கூடிய தவறான பொய்யான கள்ள உபதேசங்கள் எப்படி பரவுமா, அரிப்பிளவை போல, கேன்சர் போல. கேன்சர் பரவுவது சாதாரண கண்களுக்கு தெரியாது, தெரியுமா? நம்முடைய கண்களுக்கு இந்த கேன்சர் கிருமி பரவுவது தெரியாது. ஆனால் வேகமாக அது பரவும், மெல்ல மெல்ல உயிரை குடிக்கும். ஒரு நாள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகும்போது யாராலுமே காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு ஆதியிலே தியாகத்தோடு அன்போடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுத்த எத்தனையோ ஊழியர்கள் இப்படிப்பட்ட அரிப்பிளவைக்கு சிக்கிக்கொண்டு இப்படிப்பட்ட கேன்சர்ல மாட்டிக்கிட்டு இன்றைக்கு தங்களுக்காக பெருமை, தங்களுக்கான பணம், தங்கள் பிள்ளைகளுக்கான ஊழியம், இதையெல்லாமே மனதில் வைத்து தேவனுடைய மந்தையை நீதியாய், இல்லை இன்னும் சொல்லப்போன தாழ்மையாய் மேய்ப்பதை விட்டு விட்டார்கள். அரிப்பிளவை போல இது அநேகரை பாதிக்கிறது. காசுக்காக, பெருமைக்காக, இன்னும் சொல்ல போனா சாத்தானால பயன்படுகிற தேவ ஊழியர்கள் இந்த ஈத்தனால போல மெல்ல 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 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை பாழாக்குகிறார்கள். அப்போ இதுல யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? சபையின் மெய்ப்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்க ஜனங்களுக்கு, உங்க மந்தையின் ஆடுகளுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்ல தவறுவீர்களானால் இந்த ஈத்தனால் என்கிற இந்த கள்ள உபதேசம் மெல்ல மெல்ல அவர்களுக்குள் பரவ ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க அழைக்கப்பட்ட ஊழியர்கள் கூட பொய்யான போதகத்தை சொல்லி அநேக சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டார்கள் அப்படின்னு பவுல் சொல்றதை பார்க்கிறோம். ஆகையினால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. சாராயம் எவ்வளவு பெரிய மரணத்தை கொண்டு வந்திருக்கு பாருங்க. அதே போல பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அதை தள்ளிவிட்டு தேவனை நோக்கி பொறுமையோடு கூட நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். நிச்சயமாகவே ஒரு நாள் முடிவு உண்டு. கர்த்தர் வருவார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென்.